தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக உள்ள வங்கதேச நாட்டில் இந்துக்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த 21 நாட்களில் மட்டும் 6 இந்துக்கள் அங்கே கொலை செய்யப்பட்டுள்ளனர். இதற்கெல்லாம் மூல காரணமாக இருப்பது 2024 நடந்த ஆட்சி மாற்றம். அப்போது பிரதமர் ஷேக் ஹசீனா ஆட்சிக்கு எதிராக மக்கள் புரட்சி வெடித்தது. இதன் காரணமாக அவரது ஆட்சி கவிழ்ந்தது. பின்னர் கடந்த 2025 டிசம்பரில் அங்கு மக்கள் புரட்சி வெடித்தது. இன்குலாப் மான்சா எனும் மாணவர் அமைப்பின் தலைவரான ஷரீப் உஸ்மான் ஹாடி போராட்டத்துக்கு தலைமை வகித்தார். இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருந்து வங்கதேசத்தை மீட்க வேண்டும் என்பதை அவர்களது பிரதான முழக்கமாக இருந்தது. இந்த நிலையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது உஸ்மான் ஹாடி சுட்டுக் கொல்லப்பட்டார். ஹாடியின் மரணத்துக்கு இந்தியாதான் காரணம் என அவரின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர். அதைத் தொடர்ந்து டிசம்பர் 18 ஏற்பட்ட கலவரத்தில் இந்தியாவைச் சேர்ந்த தீபு சந்திரதாஸ் என்ற இளைஞர் படுகொலை செய்யப்பட்டார். கலவர கும்பல் அவரை அடித்து கொன்று உடலை மரத்தில் கட்டி வைத்து தீயிட்டு கொளுத்தியது. அடுத்து டிசம்பர் 24 அம்ரித் மண்டல் என்ற இந்து இளைஞர் அடித்து கொல்லப்பட்டார். டிசம்பர் 31 கோகன் சந்திரதாஸ் என்பவரை வழிமறித்த கும்பல் பெட்ரோல் ஊற்றி எரித்தது. 3 நாட்கள் உயிருக்கு போராடிய அவர் ஜனவரி 3 இறந்தார். ஜனவரி 5 ரணபிரதாப் பைராகி என்கிற பத்திரிகையாளர் பொது இடத்தில் வைத்து மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதே நாளில் நரசிங்கடி மாவட்டத்தில் மளிகை கடை நடத்தி வந்த ஷரத் சக்கரவர்த்தி மணி என்பவர் வெட்டி கொல்லப்பட்டார். ஜனவரி 6 மைமன்சிங் மாவட்டத்தில் நடந்த மற்றொரு தாக்குதலில் பஜேந்திர பிஸ்வாஸ் என்ற இந்து நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இப்படி கடந்த 21 நாட்களில் மட்டும் வங்கதேசத்தில் 6 இந்துக்கள் கொல்லப்பட்டிருப்பது அந்நாட்டில் சிறுபான்மையினர் இடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. வங்கதேசத்தில் இடைக்கால அரசு பொறுப்பேற்ற பிறகு சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்துள்ளது என மனித உரிமை அமைப்புகள் கவலை தெரிவித்துள்ளன. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது.